என்னங்க? என்ன? யமுனாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? என்ன விஷயமா? இல்ல, அவங்க கொடைக்கானல் ட்ரிப் இன்னையோட முடியுது. அதான் வந்துட்டு போங்கன்னு சொல்லலான்னு. ஏன் அடிக்கடி போன்ல பேசுறது பத்தாதுன்னு இங்க நேர்ல வேற வரவழைச்சு பேசணுமாக்கும். பாண்டியா, இந்த மாசம் போன் பில்ல பாத்தியா? எல்லாமே எஸ்டிடியா தான் இருக்கு. அவங்க அப்பா செல்லுக்கும் யமுனா செல்லுக்கும் போட்டு தாக்கி இருக்கா. அத்தை, எப்ப அத்தை நான் உங்ககிட்டயும் அவர்கிட்டயும் கேட்காம ஃபோன் பண்ணிருக்கேன்? ஏய், உன் புருஷன் முன்னாடி நடிக்காதடி. பாண்டியா, நீ வீட்டுல இருக்கிற வரைக்கும் பாவமா பரிதாம இருப்பா. நீ வீட்டு வாசப்படிய தாண்டினதும் எதுக்கு எடுத்தாலும் என்ன ஏத்து பேசுறா, எரிஞ்சு விழறா. ஐயோ, ஏன் அத்தை போய் சொல்றீங்க? நான் எப்ப உங்களை எதிர்த்து பேசிருக்கேன்? சிச்சி, வாய முடி. ஒரு குழந்தைய பெத்து கொடுக்கறதுக்கு துப்பு கிடையாது. பேசுறா பாரு பேச்சு. நான் சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டு பதிலே பேசாம என் பையன் உன் கழுத்துல தாலியை கட்டினா, அந்த நம்பிக்கைக்கு நீ கொடுக்கிற பரிசு இதுதானா? ஏண்டி, நீ ஏன் ஒரு மலடி? அது தெரியாம என் பையனை யாரா சந்தேகப்பட்டா என்னடி ஆகுது? பாண்டி, இது ஒண்ணு சரி வராது. நீ வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க நான் ஏற்பாடு பண்றேன். அத்தை, என்ன பேசுறீங்க? ஏய், ரெண்டு பேரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? போலீஸ் ஸ்டேஷன்ல தான் 1008 டென்ஷனா. நிம்மதியா வீட்டுக்கு வரலாம்னா உங்க புலம்பல் தாங்கல. எல்லாத்தையும் தலைமுழுகிட்டு எங்கேயாவது போயிடலாம் போல இருக்கு. இந்த பார், யமுனாக்கு ஒன்னும் ஃபோன் பண்ண வேண்டாம். அவன் நிச்சயதார்த்தம் வருதுல்ல, நிதானமா இருந்து பேசிட்டு வா. போ இல்ல. போ. பாண்டியா, நான் உங்ககிட்ட வேற தனியா சொல்லணுமா? போமா. ஆமாடா, நான் ஏதாவது சொல்ல ஆரம்பிச்சேன்னா என் வாயை அடைச்சிரு.